சென்னையில் புரசைவாக்கம், கே நகர், தியாகராய நகர், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் வினோத் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். வினோத், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. சென்னையில் கே நகர், தியாகராய நகர், கீழ்ப்பாக்கம், புரசைவாக்கம் உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறை காலையில் இருந்து அதிரடி சோதனை என்பதை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனை பைனான்சியர் மற்றும் ஆடிட்டர் சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாகவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சட்டவிரோத பணிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருவதாகவும் முதற்கட்ட தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக புரசைவாக்கம் கிரீன் அவென்யூ ரோட்டில் முகவரியில் அமலாக்கத்துறை காலை 8 பேர் கொண்ட வாகனங்களில் காலை 7 மணி முதல் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது துப்பாக்கி ஏந்திய 2 போலீசார் பாதுகாப்புடன் சோதனையில் இருந்ததும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புரசைவாக்கம் பிளவர் சாலையில் வசித்து வரும் அரவிந்த் என்பவரது வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. மருந்து தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருவதாகவும் பல வருடங்கள் முன்பாக மும்பையில் நிறுவனம் நடத்தி வந்ததாகவும் தற்போது தமிழகத்தில் அந்த நிறுவனம் செயல்பட்டு வருவதாகவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. அங்கு சட்டவிரோதமான பரிவர்த்தனை நடந்திருப்பதாக தகவல் கிடைத்த அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த 10 இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய அமலாக்கத்துறை சோதனைகள் இன்னும் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் நடைபெறும் எனவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. அதே சமயம் சட்ட பரிவர்த்தனைக்கு எதிராக பல்வேறு பென்டிரைவுகள் பைல்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த சோதனை என்பது ஒரு 10 இடங்கள் நடைபெற்று வருகிறது. மேலும் பல்வேறு தகவல்கள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி வினோத்.